எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடி சொல்லு. A few moments later. எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆஜவச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். Flashback. உனக்கெல்லாம் கம்பி என்னன்னாதான் புத்தி வரும். சரியான பொட்ட வேலை செய்யறா கீச்சிருவோம், கொட்டையை நசிகத்துருவோம். பேசுறீங்க நீங்க? கொட்டையை நசிகத்துருவோம், கொட்டையை நசிகத்துருவோம். What nonsense you are talking? கொட்டை பத்திரனே. என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. சாட்டை துறைமுகம்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு முதல்ல கட்சியில இடமே இல்ல. நாயே அழிச்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசிதான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடும். அவன் என்ன சொன்னானே ஒரு டைலாக், விஜய் எங்க நிக்கிறாரோ அங்கதான் நான் நிப்பேன்னு. இப்ப அலௌன்ஸ் பண்ணிட்டார்ல, வந்து நாத்த கிளிக்கிறாரு சாட்டை. வகையா மாட்டிக்கிட்டதே. சாட்டை சரியான பொட்ட வேலை செய்யறா கீச்சிருவோம், கொட்டையை நசிகத்துருவோம், கொட்டையை நசிகத்துருவோம். மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். கூட்டம் சேர்ந்தா லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. இங்க இருக்கிற எல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பின்னாடி இருக்க அண்ணனுங்க கூட சரி, ஒரு இவ்வளவு லேடிஸ் நின்னமே ஒருத்தர் மேல தப்பா கை பட்டுச்சா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. தாவைக்க மகளிரணி நிர்வாகிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த புகாரில் பூந்தமல்லி தொகுதி தாவைக்க வேட்பாளர் பிரகாசம் என்ற குட்டி மீது போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. யாரு சார் சேஃப்டி இல்லன்னு சொன்னது? இதுக்கே எங்க தலைவர் கூட்டத்துக்கே சேஃப்டின்னு சொல்றமே, நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தா மொத்த லேடிஸ்க்குமே சேஃப்டி சார். இது தொடர்பாக தாவைக்க தலைமைக்கு அந்த பெண் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். நான் இப்பவும் சொல்றேன், நம்மளுக்கு கிடைச்ச கடைசியா ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் நான் கேக்குறது சிம்பிளான ஒரு விஷயம், தயவு செஞ்சு நம்ம விஜய் சாருக்கு ஓட் போட்டீங்கன்னா நம்ம தலையெழுத்து மொத்தமா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தளபதி சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஓட்டு தானே சொன்னாரு. நாங்க சொல்றோம் சார், எங்க வீட்டு 30 ஓட்டு டிவி கேட்க மாட்டோம். அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க கேவலமா இருக்கு. வழி எங்க விடுறானுங்க? எங்க வழி? ஒரு கட்சி மீட்டிங் போறாங்கன்னா ஒழுங்கா போட சொல்லுங்க, போறவங்களுக்கு வழி விட சொல்லுங்க. அவங்களுக்கு தான் வேலை வெட்டியில நிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வர லேடிஸ் எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. இந்த குடும்பத்தையே பாக்குறதுக்கு அவருக்கு திறமை இல்ல. அவர் எப்படி நாட்டை காப்பாத்துவாருன்னு கேக்குறாங்க. உங்க கதையை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஒரு வைஃபா வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். நீங்க ஒழுகமா? உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுறது? உங்களுக்கு தெரியுமா? எதனா ரெக்கார்டு இருந்தா காமிங்க, எதனா ப்ரூஃப் இருக்கட்டும். ஒன்னா போனதை வச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சு நீங்க சொல்லக்கூடாது. இது வரைக்கும் அவர் தனியா அங்கன்னா கூட்டின்னு போய்க்கிறாரா? அதை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இது வரைக்கும் அவர் தனியா அங்கன்னா கூட்டின்னு போய்க்கிறாரா? அதை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அப்ப கூட நாங்க நம்ப மாட்டோம், ஏன்னா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த மேட்டரை பத்தி அவர் பேசலையே. தளபதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் தப்பு பண்ணல. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். கூட்டணி அமையாம தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவைனால விரல கூட சூப்ப முடியாது.
ஏன் எதனால சொல்றீங்க? அவங்களே வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதானே வராங்க உள்ள. நேத்து வரைக்கும் தான் ஆடுவியா இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு? ஆனா அடுத்த 5 வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில கொடுத்தாங்க, விஜய் அவர்கள் கையில கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அவர் வந்து திரிஷா கூட இப்படி ஆடுவாரு. திரிஷா கூட இப்படி ஆட த்ரிஷா ஏன் த்ரிஷா அவர் சொல்லலையே எனக்கும் த்ரிஷாவுக்கு எதனா இருக்கானே. அவங்களுக்கு அப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. போடுங்க 2. உலக வரலாற்றிலேயே சொந்த பையன் அப்பாக்கு கடன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? எங்க அப்பா விடுங்க, அம்மாக்கு கடன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? யாருமே இல்லையா? என்னடா எங்க அம்மாவை கூட விடுங்க, பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? உங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியலடா. என்னமாச்சு? எனக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்காதா கணக்கெல்லாம். இது வரைக்கும் உனக்கா 9,65,675 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதுல நீ சமையல் பண்ணி போட்டதுக்கு 2 lakhs டிஸ்கவுண்ட். மீதி பணத்தை எல்லாம் கொடுத்து அப்பா வீட்டுக்கு போ. அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. எங்க பொண்டாட்டிய கூட விடுங்க, எங்க சொந்த பையனுக்கு கடன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? எங்க பையனை கூட விடுங்க, நீங்க வேற. எங்க சொந்த பொண்ணுங்க, சொந்த பொண்ணுக்கு கடன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? இது எல்லாருக்கும் கடன் கொடுத்த ஒரே புகழ், ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். சினிமாவில் ஹீரோ, நிஜத்தில் ஹீரோ அவர். அதுதான் நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருந்தது நான் கத்துக்கிட்டது அதுதான். அட பேயில போன், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ என்ன சொன்ன? இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட இந்தியாவிலே அதிகமான சேலரி இன்னைக்கு யாருக்குன்னா அவருக்கு 300 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய். ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு? என்ன சொன்ன? வேட்புமனுவில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் விஜய் அவருடைய சொத்து மதிப்பு 404 கோடி ரூபாயாக உள்ளது என தகவல் தெரிவித்துள்ளார். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? இப்ப கரூர்ல 41 பேர் செத்து போறாங்க. அப்ப இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு திரு விஜயும் ஒரு காரணம்னு சொல்றீங்களா? விஜய் தான் காரணம்ன்றது என்னோட ஒப்பீனியன். சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல. ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? 6 மாதங்களுக்கு முன்னர் திருவள்ளூரில் தாவைக்க பொதுச் செயலாளர் புசியானந்த் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மகளிரணி நிர்வாகிக்கு பிரகாசம் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தாவைக்க தலைமைக்கு அந்த பெண் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவருடன் சென்று பாலியல் சீண்டல் அளித்ததாக தாவைக்க வேட்பாளர் பிரகாசம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்திருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் புகார் அளித்த பெண்ணிடம் முதலில் விசாரணை நடத்திய பின்னர் பூந்தமல்லி தாவைக்க வேட்பாளர் பிரகாசமிடம் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். 1000 விளக்கு திரு ஜே.சி.டி. பிரபாகர் கழக நிர்வாகி. 1000 விளக்கு செல்வராஜுக்கு கொடுக்குறீங்களா? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். உச்சமே இல்ல, சும்மா அமுகு டுமுகு அமால் டுமால். கிட்டத்தட்ட 18 பொண்ணுங்க வாழ்க்கை வந்து நாசப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, எல்லாமே அண்டர் 18. ஃபாலோவர்ஸ் ஏத்தணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சு சீல் பிடிச்சோம், அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. இந்த பணமரத்துல அப்படியே ராவு செத்த பயல. திருப்பத்தூர் அருகே பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்ததாக தவிக நிர்வாகியும் வழக்கறிஞருமான சத்தியமூர்த்தி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னடா நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். சும்மா அமுகு டுமுகு அமால் டுமால்.
ஊழல் கரை படியவே விட மாட்டேன். ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு உறுதிமொழி இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வேட்பாளர் நேர்காணலுக்கு வந்தாங்களே, அவங்கள பார்த்து நீங்க கேட்ட முதல் கேள்வி 5 கோடி செலவு பண்ணுவீங்க, இது இல்லாத கட்சிக்கு 2 கோடி கொடுத்துருவீங்க, அதுவும் இல்லாத புஷியானதுக்கு 2 கோடி, இப்படி ஐயா இந்த பாருங்க, நான் பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருக்குமே என்னுடைய ப்ரொஃபைலு எல்லாமே கேட்டு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. 12லேருந்து 15 கோடி ரூபா வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஒரிஜினா அவருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். இந்த 5 கோடி கொடுத்துட்டு தேர்தலில் நிக்கக்கூடிய ஒருத்தன் அந்த காசை எங்க எடுப்பான்? ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும். இப்படி போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன். அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். பேராவூர்ணியில் அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய நபர் அந்த சந்திரகாண்டீபன் என்பவர். இவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள், அதில் குறிப்பாக கொலை வழக்குகள் இருக்கு, கொலை முயற்சி வழக்குகள் இருக்கு, கொள்ளை வழக்குகள் இருக்கு. அவர் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் 13 கிலோ கஞ்சா அவர் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு, கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டு அந்த வழக்கில் பிணையில் வெளியே வந்தவர் இந்த சந்திரகாண்டீபன் என்பவர் பேராவூர்ணியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, கழக நிர்வாகி. நாங்க எந்த கட்சிக்காரங்க, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி, கழக நிர்வாகி. சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத கொண்டு நீங்க ஜோதிடத்துக்கு சொல்லலாங்க. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் ஜோசியம் வைத்தியம், முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். அண்ணனுடைய சொந்த பொண்ணையே கடத்தி வச்சு மிரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபியூசர் இந்த மரியவர். இதுல சோகங்கள் வேற. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திருப்புவனை தனித்தொகுதி திரு AK சாய் J சரவணன் குமார். இது அது இல்ல. சிங்காரம் ஆர்வம் கிருஷ்ணன் சாய் J சரவணன் குமார் என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, மக்களால் மக்களை கொண்டு மக்களுக்காக வளப்படும் அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு. அண்ணா சங்கீனா எப்படி நல்லா இருக்கிறியா? அண்ணா நீங்க வண்டியில் வந்தீங்களா, ரதத்துல வந்தீங்களா? ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆண்டிப்பட்டி திரு V பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். உன்னெல்லாம் ஆம்பளை பார்த்தா ஓசியாப்பட்டு போனாலும் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கத்தியமே நடிச்ச நீ, அப்புறம் கட்டி பிடிச்சி போட்டு கையில பீர் பாட்டிலோட சீட்டு குடிச்சு வாக்கல உவா வச்சு வேற வச்சு வாயில வச்சு ஊறி உன்னை வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது, ஊர்கா கூட போட முடியாது. தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க 3 வருஷமா நாங்க கம்பம் நகரத்துல வேட்பாளர் சுபாஷ் சந்தர் அவர்களுக்காக மட்டும்தான் வேலை பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அவர்களுக்காக மட்டும்தான் எல்லா ஏரியாவிலையும் போய் வேலை பார்த்து வச்சிருக்கோம். தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் 25 நாள் இருக்கிற நிலையில நாங்க போய் புது முகத்தை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? நாங்க இவ்வளவு நாள் நாங்க வேலை பார்த்ததுக்கு அர்த்தம் என்ன? அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதவர் கழக நிர்வாகி என்று எப்படி நிர்வகிக்கப்படலாம்? அப்ப நாங்களா யாரு? அடிப்படை உறுப்பினர் நாங்க யாரு? இதுக்கு வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க ருக்கோ ஜரா சபர் கரோ. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். மதுரவாயல் திரு P ரேவந்த் சரண். இந்த படத்தை பார்க்க போன நரிக்குறவர் சமுதாய மக்களை தகாத வார்த்தைகளால திட்டி திரையரங்குக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவமும் ரோஹிணி தியேட்டர்ல நடந்திருக்கு.
டிக்கெட் இருக்கா? உள்ளோட மாட்டேங்கிறாங்களா அண்ணா? டிக்கெட் வச்சிருக்காங்க, ஏன் உள்ளோட மாட்டேங்க அண்ணா? டிக்கெட் வச்சிருக்காங்களே அக்கா, நீங்க குடுத்து விட போங்க. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திரு டி சந்திர காண்டீபன், கழக நிர்வாகி. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டீபன் என்பவர் தாவேக சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். நாகப்பட்டினம் திரு எம் சுகுமார், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர். செத்தாடி எல்லா பேரும் சண்டை அதுக்கு வேற மாதிரி போயிடும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறாங்க. நான் எதுவும் பார்க்க மாட்டேன். உண்மையா சொல்றேன். அவங்களுக்கு ஒண்ணா நான் கொலை பண்ணிட்டு போக கூட நான் யோசிக்க மாட்டேன். என்ன வேணா பண்ணிட்டு போடுவேன். யாரையும் பத்தி யோசிக்க மாட்டேன். இதுகளை எல்லா பேரும் நான் சொல்றேன், இன்னைக்கே தூக்கி போட்டு எது வேணா பண்ணேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம். தலையே வெட்டுவேன், மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். பொறுப்பு நான் எதுவுமே நாங்க அவசியமே கிடையாது. எனக்கு பொறுப்புலாம் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அலைசிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லி உன் காலை வெட்ட போறான்னு சொல்லி என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். எங்க கூட்டணி ஒற்றுமையான கூட்டணின்னு போற இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்க நடக்கிறது என்னவோ காலை இழுத்து விடுற நடவடிக்கையா தான் இருக்கு. என்டிஏ கூட்டணியில சென்னை பெரம்பூர் தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்குனது அதிமுக காரங்களுக்கு பிடிக்காம கடுகெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போன தடவை பாமக ஜெயிச்ச மேட்டூர் தொகுதியை அதிமுக எடுத்துக்கிட்டு அவங்க தோத்து போன சேலம் வடக்கு தொகுதியை பாமகவுக்கு கொடுத்ததால பாமக காரங்க கடுப்பாயிருக்காங்க. அமமுகவையும் அதிமுக விட்டு வைக்கல. திமுகவுக்கு வெற்றி பிரகாசமா இருக்கிற திருச்சி மேற்கு தொகுதியை நைசா அமமுகவுக்கு ஒதுக்கி பழிய தீர்த்துக்கிட்டதா டிடிவி தொண்டர்கள் குமுறுகிறாங்க. ஆக நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ கூட இருக்கிற கட்சிகள் மண்ண கவிடணும்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலை பாக்குது அதிமுக. தெரிஞ்ச புள்ள வாங்க. 60 வருஷமா 60-70 வருஷமா பெரம்பூர் தொகுதியில மாத்தி ஆட்சி செய்யறாங்க. ஒரு முன்னேற்றம் கூட கிடையாது. ஒரு காவா கரெக்டா கிளீன் பண்ணது கிடையாது. ஒரு ப்ராப்பரான ரோடு வசதி கிடையாது. எதுவுமே கிடையாது. எங்க தளபதி இன்னைக்கு வந்தவர் கிடையாது ப்ரோ. 33 வருஷமா களத்துல இருக்காரு. கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். பெரம்பூர் தொகுதியில யார் நிக்கிறான்னு தெரியும்ல. நான் தற்கொலைங்களை பத்தி பேசலங்க, தலைவரை பத்தி பேசுறேன். பெரம்பூர் தொகுதி மக்களுடைய நம்பிக்கை நாயகனாகவும் குடும்பத்துல ஒருத்தராகவும் மக்களுடைய குறைகளை உடனே தீர்க்கிற தலைவராகவும் இருந்தவர் தான் அண்ணன் ஆதிசேகர் அவர்கள். சாலை மாற்றம், குடிநீர் தீர்வு, மக்களுக்கு உடனடி உதவி, பெரம்பூரின் வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே வெறும் வாக்குறுதியா மட்டும் விடாம அதை செய்து காட்டிய எழுச்சி நாயகனாகவே அண்ணன் ஆதிசேகர் அவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை மாம்பழம் வந்தாலும் எத்தனை விசில் சத்தம் போட்டாலும் உதிக்க போறது என்னவோ உதயசூரியன் தானே. நம்ம நீங்க இப்படி பண்றீங்களம்மா? என்ன மச்சான் சொல்ற? ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதா? 1500 ரூபாய் டிக்கெட் எவ்வளவு ரேட்டா இருந்தா என்ன? அண்ணன் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். கிட்னியை வித்தாச்சு நான் பாத்துறேன். நீ டிக்கெட் மட்டும் பிளாக் பண்ணு, நான் காசு உசார் பண்ணிட்டு கால் பண்றேன். டப்பால இருந்தா 500 ரூபாய் தரேன். ஓசி பஸ் ஓசி காசு வேணாம்னு ஸ்டேட்டஸ் வச்சிரேன். ஓசின்னு சொல்றேன்ல, மகளிர் விடியல் பயணத்துல வேலைக்கு காலையில சாயந்தரம் போயிட்டு வந்து மிச்சம் பண்ற காசையும் மகளிருக்காக உரிமையோட கொடுக்குறாங்களே, உரிமை தொகை 1000 ரூபாய், அந்த தொகையும் நான் மிச்சம் பண்ணி வச்சதா நீ அடிக்கடி ஓசில என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போற. மரியாதையா இருக்கிற அரியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போய் உருப்புற வழியை பாரு. அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரன்னு தேடி போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.